என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? யாருன்னு பாப்போம், அப்புறமேட்டு கேட்போம், அப்புறமேட்டு ஓடிடுவோம்னே ஓடிடுவோம்னே. பிள்ளை பார்த்த உடனே அப்படியே ஸ்டப் அப்படி நிக்குது பாருங்க. பிரேக் போட்டா அப்படி நிக்குது. என்ன காரணம்? என்ன நிக்குது? எங்கடா நிக்குது? செவனேங்கடா நீங்க வேற. இந்த பிள்ளைய பார்த்து அப்படியே அந்த இடத்துல நிக்குது பிள்ளை. இந்த பிள்ளைய பார்த்தோன்னே மனசு ஒரு இடத்துல கிடக்குதா? சும்மா அங்கேயும் இங்கேயும் அனுமதிக்கிட்டே இருக்கிறா பாவி பையன். இந்த பிள்ளைய பார்த்து அப்படி தெரியுமா இருக்கு, இந்த பொண்ணுங்க இப்படித்தான் முடிஞ்சு போச்சுடா. சம்பந்தம் இருக்குனே. என்னடா கலர் செவனப்பு மிராண்டா கொக்கோ கோலான்னு கிடக்கு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பிள்ளை கலருக்கு நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னா பூர்வீக சம்பந்தப்படாது. இந்த மாதிரி நேரத்தில் நாடகத்தை வைக்கணும், இந்த கஜாபிகளுக்காக எல்லாருமே நிதி கொடுக்கணும், இப்படி வந்து மேலே நிக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குதா இல்லையா? அந்த கணக்குனாலதான் இப்ப பிள்ளை வந்திருக்குது. இந்த பிள்ளை விரிச்சு போட்டு வந்துருச்சுடா வாய்ப்பு. சடம் தலை கூட்டுறதாண்டா. இதை மாத்திரம் முடிஞ்சு அப்படி சடம் போட்டு அப்படி கூப்பிட்டு இருக்கக்கூடாது. நம்மள எப்படி தெரியுமா கூப்பிடு? ரெட்ட சடை கூப்பிடுது முத்தம்மா பின்னால பண்ண நிலவே வாமா, வைரக்கொடியே வாமா, ஓடாத ரயிலே வாமா, என் முருகாத தேனே வாமா, இன்புலோகத்து அல்வடைய சுண்டவியா வெறுக்கா ஏன்டா வர்ணிக்க விட மாட்டேங்கிறீங்க? வாய்ப்பு பொம்பளை பிள்ளை வர்ணிக்கும் போது இடையிடையில வர்றாங்கடாப்பா. ஆனா பிள்ளைய சும்மா சொல்லக்கூடாதுனே. இந்த பிள்ளைய பார்த்தா மதுரை மீனாட்சி மாதிரியே இருக்குதா? மதுரை மீனாட்சி அம்மன் இருந்தா கிழிஞ்சிருக்கு. என்னது இருக்கும்டா கையில? அதுவும் கிடையாது. ஒருவேளை அந்த காமாட்சி அம்மனாக இருக்குமோ? அது என்ன இருக்கு? காமாட்சி அம்மன் இருந்தா கரும்பு உண்டு இருக்கு. கரும்பு உண்டு இருக்கு. அதுவும் கிடையாது. ஒருவேளை தேவலோகத்து பண்ணி கன்னியா இருக்குமா? மரியாதை பேசு. பந்தல் அமைத்து கொடுத்த சிஆர்டி நாய்க்கர் ஐயா அவர்கள் இங்கே பந்தல் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அவர்களுக்காக பொன்னாடை போத்துகிறார்கள் விழாசார்பிலே. அரவங்குறிச்சியை சார்ந்த செந்தில், மணிவேல், பழனிசாமி அவர்கள் இந்த நிதிக்காக 150 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி. என்ற வணக்கம். என்ன ஓடுறதுல பெரிய ஆளுங்கிறீப்பா? குண்டியிலுக்குள்ள ஓடுறத பெரிய ஆளு. குண்டியில பாதுகாப்புக்கே ஆள் இருக்குல்ல. இந்த பிள்ளை உள்ள போன பிள்ளைய பார்த்த உடனே மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்குனே. நிறைய ஆசை சொல்லிக்கிட்டே இருக்கிற போல இருக்கிறேன். எடுத்து விடுறேன். பாடி போட்ட புள்ளை வெளியே வாடி வந்த அடிச்ச கிளியே, வாடி போட்ட புள்ளை வெளியே வாடி வந்த அடிச்ச கிளியே, வாடி போட்ட புள்ளை வெளியே வாடி வந்த அடிச்ச கிளியே. மாவட்டத்தை சேர்ந்த அன்பு ஐயா பெரிய அவர்கள் எனக்காக அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. தலைவர் ஐயா அதிக பாசமா இருப்பாங்க. அன்பு உள்ளத்துக்கு
எனது சார்பாகவும் எங்கள் தாய் வீட்டு சீதனம் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி அந்த வணக்கங்க. குண்டையில் தாளம்பூ குசுப்பு சும்மா உசுப்பு. நான் சொல்லல தினராத்திரி 11 மணிக்கு மேல எனக்கே ஒரு அடிமையை குட்டியாங்க. அது இதானா? பாத்தீங்களா? கரிக்கற சிங்கம். ஏய் நன்றி கரிக்கற நாய்மா. நாய் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும்பா. ஆனா ஆளை பார்த்தா அடிக்கடி பாக்குற மாதிரியே இருக்கு. பாக்குற மாதிரி இருக்கா? பாத்துக்கிட்டே இரு. அதுதான் முடியாதுக்கு. கட்ட வண்டி வேண்டாமா என்னை கட்ட வண்டின்னு சொல்லாதம்மா. அப்படியா? சரி. ஒதுங்கி நிக்குது காரு அதை புடிங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு அதை புடிங்கி விட்டது யாரு? காத்தடிக்கோ மகனே நந்தரவா, காத்தடிக்கோ மகனே நந்தரவா. மேலே சின்ன புள்ள என்ன பார்த்து கேட்டா அடிக்கு மாறி உன்னுடைய பார்த்தா உன்னுடைய தெரியும் மகனே மரணி புள்ள நீ ஒக்கி போட்டு அதிகரடி புள்ள அதிக நல்ல வண்டி மரணி புள்ள ஒக்கி போட்டு இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை கும்புராசி தம்பி இதனால நமக்கு கும்பமில்லை கூகுரா கேசா பள்ளிக்கூடம் அதுக்கு சொல்லி சொல்லி கேட்கலாமா ஒன்னை காய்ச்சி ஓடி போயலாமா. பிரச்சனை எனக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கே போறதில்லை. நீங்க சொல்லுங்க, என்னை பத்தி நல்லா தெரியும். யாரையாவது நான் சண்டைக்கு போய் பார்த்திருக்கீங்களா? நான்லாம் சண்டைக்கு போறதே கிடையாது. ஆமா பணிகளா சித்திர கண்ணாக்கு என்ன கேட்பானா ஏங்க நான் சண்டை போட்டு நீ சண்டை போட்டது கிடையாது, சண்டை வந்ததும் கிடையாது, கட்டை உடைஞ்சதும் கிடையாது, பெட்டி உடைஞ்சதும் கிடையாது. நான் ரொம்ப அமைதியான பிள்ளைங்க பேர் வாங்கியிருக்கேன். ரொம்ப அமைதி, ரொம்ப ரொம்ப அமைதிமா நீ. அதனால ராசியா போயிடுவான். எப்படித்தான் போவீங்க? தேனா பேசிக்கிட்டு ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. என்ன தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே அப்படியே மனசு நின்னவரே
கிடா வெட்டுறதுக்குன்னே ஆள் ரெடியா வருவீங்களாட்டு 15 பேர் வருவீங்களாப்பா. என்னம்மா உன் நிலைமை எப்படி இருக்குது? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வணக்கம் சொல்றீங்களா? நல்லா நல்லா நல்லா. என்னம்மா 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 ஒரு சைஸா பாக்குற நீ? என்னது? நான் அதை கேட்கிற மாதிரி எதுக்கு இங்க வந்து கேட்டேன்? கூட்டு வந்திருப்பாங்க. அதை நான் கேட்கல. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டேன். ரொம்ப முக்கியம் 3 மாசத்துல காணாம. அதை நான் கேட்கலதா. நீ எதுக்கு தான் இங்க வந்த? யாரும் இங்க கேட்டா நம்ம ஒண்ணு சொன்னா புள்ள ஒண்ணு சொல்லுது. அதை சொல்ல வரலடா. உன் கண்டு ரொம்ப அழகா இருக்குன்னு. எனக்கு இன்னும் கல்யாணம். உனக்கு கல்யாணம் ஆனா என்ன? கல்யாணம் ஆகாம நாசமா போன எனக்கு அதை யாருமா கேட்டா? நான் அதை கேட்க. நீ எதுக்கு தான் இங்க வந்த? எனக்கு தெரியும். அப்பயே கருணாய் முக்கி போயிட்டு வச்சு வரும்போது இப்படித்தான் இருக்க முடியும். நான் அதெல்லாம் கேட்கலதா. நீ ரொம்ப அழகா இருக்க. ஒரு ஒட்டாட்டியை வச்சு நம்மளால காலம் தள்ள முடியலையே. 15 ஒட்டாட்டி வச்சிருந்தா கிராம வெளியெல்லாம் வச்சிருக்கிறேன் நானு. அதெல்லாம் சொல்ல வரலதா. நீ எதுக்கு தான் இங்க வந்து நிக்கிறேன்? ஐயோட பிச்சை எடுக்கிறேன் நான் சொன்னேன். நீதாமா நானும் சேர்ந்து 2 பேர் தான் எடுக்கணும். நான் அதை சொல்ல வரலதா. முதல்ல சூப்பரா இருக்கு. உயிரோட இருக்கான்னு செத்து போயிட்டேன்னு சொல்றேன். புள்ள செவுட்டு பிள்ளையாட்டு இருக்கானே நமக்கு ரொம்ப சௌரியம்னே. எல்லாம் முன்ன கொடுவானே. அதெல்லாம் சொல்ல வரலதா. 8வது படிச்சிருக்கிற. நான் படிப்பையோட நான் கேட்ட இந்த இடத்துல வந்து இன்னைக்கு வரும்போது அதெல்லாம் சொல்ல வரல. ஊர்ல உலவாய் கொடுத்துறாங்க. நல்லா தான் போட்டுருக்காங்க. நான் அப்படியே சொன்னேன். நான் அதை சொல்ல வரல. உயிரோட இருக்குது. வம்சத்துக்கு மாலை போட்டுருக்கான். 3 பேரும் சேர்ந்து போட்டுருக்காங்க. இன்னும் 11 நாள் ஆக மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரைக்கும் உனக்கு யாருமா டீ குடிக்கிறது? அப்போ சொன்னா புள்ள ஒண்ணு சொல்லிட்டு இருக்குது. எம்மா நான் அதை சொல்ல வரலதா. சரி இன்னைக்கு ஒன்னும் சனம் நிலைமை சரியில்லை. சொல்லி நாக்கு சிறிய டிராய் புல் என்ன வச்சிருக்கா காலில் விழுகிறேன்னு வேண்டாம். ஐயோ நீ யாரவோ கட்டிக்கமா என்னையும் கட்டிக்க வேண்டாம்ப்பா. எம்மட அதை நான் சொல்ல வரல. சரி புள்ள காதியாக்கா. அப்ப நான் மருந்து குடிச்சு 108ல போனா உனக்கு சௌகரியமா இருக்கும். அப்படித்தான் சொல்றேன். ஊருக்காக 2 பேர்த்தையும் போடுறாங்க. ஐயோ தங்கச்சினா எனக்கு அறவே பிடிக்கவே பிடிக்காது. தங்கச்சினா இல்ல மாதிரி எனக்கு இனிமேலதான் வச்சுக்கணும் முடிவு பண்ணி இருக்கணும்னு. ஒருத்தரையும் வச்சுக்கல. இனிமேலாம் வச்சு அதில் வச்சுக்கிறத சொல்லத்தான். அதை 4 பேர் பிள்ளைய உதவியா விளம்பரப்படுத்துவாங்க. யார் வச்சிருக்கேன்னு கேட்டியா? ஒரே ஒரு ஆளத்தை வச்சிருக்கிறீங்களா? யாருன்னு கேளுமா? யாருன்னு கேளு. ஐயோ கடவுளே இன்னைக்கு நிலைமை சரியில்லையே. யாருன்னு கேளுமா? யார வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ நான் யார வச்சிருக்கிறேன்னு தெரியும். இதுக்கு மேல வச்சுனா நெஞ்சு வலி வந்துடும் பாப்பா எனக்கு. ஏம்மா நான் யார வச்சிருக்கிறேன்னா ஐயோ ஏம்மா அதெல்லாம் சொல்லுவல்ல. யாரு வச்சிருக்கேன்? எல்லாம் போயிட்டாங்க விருந்தாளிக்கு. என்ன என்ன சொல்றான் சொல்லு. பக்கத்துல கூப்பிட்டு ஓம் சக்தி பராசக்தி சிவனே நின்றா. நான் வீட்டுல இருந்து வரும்போது வர மாட்டேன் வர்றேன். நான் ஒன்னே நான் அப்படி சொல்லல. சொல்றது கேளு. பின்னால 2 டிராக்டர் நிக்குது. 4 எருமை மாடு கட்டி போட்டுருக்காங்க. போனேன்னா அவ்வளவுதான். ஒரு அம்மா திட்டி அமைச்சு போடுச்சு. நிலைமை இப்படி நான் அதை சொல்ல பிள்ளைய கொண்டு பார்த்தது யாரு கேட்க
உனக்காக நான் தோக்குறேன். ஏயா நீ போய் எங்கள் நாடு தொங்கு. விக்னேஷ் நீ டீ குடி. ஏண்டா ஒரு நாளைக்கா எனக்காக நீ தூக்கு போட மாட்டியாடா? யாரையும் நம்பாத. எவனுமே நம்ப முடியல பாப்பா. வரும்போது வர்றவங்க நம்ப முடியாம போச்சு. சரி இருந்துட்டு போகுது பாப்பா. அதனால அம்மா இங்க வா. உனக்கு எனக்கு சண்டை வேண்டாம். ஹலோ. அஇஅதிமுக தாந்தோணி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எஸ் வேலுச்சாமினார் அவர்கள் இந்த கஜா புயல் நிவாரண நிதிக்காக 1000 ரூபாயும் மற்றும் கே பிச்சம்பட்டி ஊராட்சி கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் சார்பாக எம் ராமசாமி, பொன் சக்திவேல், பெரியசாமி, சோழராஜ், சுரேஷ் அண்ணார் அவர்கள் இணைந்து 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். மற்றும் ஆலமரத்துப்பேட்டையை சேர்ந்த சிவபாரதி அண்ணார் அவர்கள் 500 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். மொத்தம் 2000 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய அன்புள்ளவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கங்க. ஏங்க நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை வேண்டாம். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்னத்துக்கு வந்திருக்கீங்க, விளக்கம் சொல்லிங்க. நல்லா இருக்கு. தெரிஞ்சாதாம நான் பேசுறேன். நாடு எதுக்கு வர, நீ எதுக்கு வர, நீ யாருக்கு தெரியும்? நம்ம இன்னைக்கு வந்திருக்கலாம் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம். உண்மைதாமா. ஏன்னா நம்ம மக்களுக்காக நம்ம ஆடுறதா பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆடுறதா ரொம்ப ஒரு ஆள் 500 பிள்ளை வச்சிருந்தாங்க. எப்போதுமே நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம். உண்மைதாமா. இன்னைக்கு வந்து அடுத்தவங்களுக்கு ஆம்பளை பையனே கிடையாதாமா. 500 பிள்ளை வச்சிருந்தாங்க ஒருத்தர். எனக்கு வழி தெரியும். எம்மா